வணக்கம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 2வது ரவுண்டுக்கான நியூ ஷெட்யூல் டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பிஃபார்ம் கோர்ஸ் வந்து நமக்கு 2வது ரவுண்டில் வராமல் இருந்துச்சு. இந்த ரவுண்டில் அதை நாங்கள் ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான டேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் மட்டும் நீங்கள் சாய்ஸில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கள, அவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக அக்டோபர் 8ஆம் தேதி வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பல கேள்விகள், பல குழப்பங்கள் இருக்கும். நம்ம அந்த டேட்டை கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கும். அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் கடகடன்னு பண்ணுறேன். இப்போ என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் அது எல்லா ப்ராசஸுமே நடக்குது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 ரிசல்ட்டுங்கிறது அக்டோபர் 8ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த டேட் சொல்கிறது. இதுக்குள்ளே தான் நிறைய கேள்விகள் இருக்குது. சார், நாங்கள் 1வது ரவுண்டு அதாவது வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் மாறணும்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லோரும் பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணினவங்களை பற்றி நான் கவலையே படலை. அவங்க யாருமே வந்து மறுபடியும் பண்ண தேவையில்ல. அவங்க எல்லாருமே அப்படியே இருக்கலாம். பிஃபார்ம் கோர்ஸ் இப்போ வந்து நமக்கு ஆட் ஆக போகுது. பிஃபார்ம் சீட்டு எவ்வளோ இருக்குது டோட்டலாக ப்ரைவேட் காலேஜில்? கிட்டத்தட்ட நமக்கு பிஃபார்ம் மட்டும் 5986 சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 92 காலேஜில். இந்த 92 காலேஜும் உள்ளே ஆட் ஆக போகுது. அந்த 92 காலேஜ், இந்த 5986 சீட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒருவேளை நீங்கள் முன்னாடியே நான் லாக் பண்ணிட்டேன் சார், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த லாக்கெல்லாம் இருக்காது. நீங்கள் உள்ளே போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இது வரைக்கும் 2வது ரவுண்டு நடந்ததே எனக்கு தெரியல சார், மறந்து போயிட்டேன் சார் அப்படின்னா நீங்களும் இந்த டேட்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் அந்த பிஃபார்ம் சீட்டை உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட்டு அக்டோபர் 8ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ ரீகவுன்சிலிங் நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். ஏன்னா பண்ணவங்க எல்லாருமே பதறிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் பண்ணணுமா இந்த மாதிரி குழப்பம்லாம் வரும். இப்போ சூப்பராக ஒன்றுமே இல்லை. பிஃபார்ம் சீட்டுக்கு மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்கப்பா. ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கவங்க உள்ளே போய் நீங்கள் பிஃபார்ம் சீட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலை. ஓகே, புரிஞ்சிருச்சா? இன்னும் உங்களுக்கு கேள்வி, ஏகப்பட்ட கேள்வி இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலேயே கூட மீட்டிங்லாம் போட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கோம். குரூப்பில் தயவு செய்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில். தேங்க்யூ, பை.